நமஸ்காரம். ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல நமஸ்காரம், பணிவான வணக்கம். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா 3/1/2025 எப்படி போகுது பாருங்க, வேகமாக. இப்போதான் பிறந்துச்சு, 3 தேதி வந்துடுச்சு. 3/1/2025 தமிழ் தேதி பார்த்தீங்கன்னா மார்கழி 19, வெள்ளிக்கிழமை. அம்மன் கோயிலுக்கு போனோம். பெண் தெய்வம், அம்மன் பெண் தெய்வத்தை போய் வணங்கணும். வேற ஒரு சிவன் கோயிலுக்கெல்லாம் போனால் கூட ஸ்பெஷலாக அம்மனை போய், அந்த அம்மா இருப்பாங்க இல்லையா, அந்த அம்மாவை போய் வணங்கணும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு வளர்பிறை மேல் நோக்கு நாள். இன்னைக்கு சதுர்த்தி. இன்னைக்கு வேற வளர்பிறை சதுர்த்தி. விநாயகரை போய் பாருங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம், நல்லா இருக்கு. அவிட்டம் தவிட கூட பொண்ணாக்கிடும் அப்படின்னும், அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம். காரணம் அந்த செவ்வாய் உச்சம் பெறுறது. சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா 2 பட்டு வருது. புனர்பூசம், பூசம். சாயங்காலம் ஒரு 5 மணி வரைக்கும் புனர்பூசம், அப்புறம் பூசம் வரும். பாருங்க, இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய புனர்பூசம், பூசம். ஆல்மோஸ்ட் கடகராசி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். சரி, இன்னைக்கு நட்சத்திர பலனுக்கு போகலாம். ராசி பலனுக்கு மேஷ ராசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடினமாக உழைப்பாங்க. சரி, உழைக்கிறதுக்கு ஒரு யோகம் வேணும் சார், சும்மா கிடையாது. நீ காலையில் டக்குன்னு அவர் ஸ்ரீ சக்ரா வரேன்னு சொல்லிட்டாரு. காலைல நாங்கள் எப்போ செஷன் வைக்க மாட்டோம், ஈவினிங் தான் வைப்போம். இல்லை சரி வச்சிடலான்னு அதுக்கு தோசம் நான் 1 hour முன்னாடி கிளம்புனேன். ஒரு 2 பேங்க் வேலை இருந்துச்சு முக்கியமாக. வேகமாக போய் அதெல்லாம் முடிச்சுட்டு வேகமாக அவருக்கோசம் வந்து உட்காந்து இந்த உழைக்கணும்னு அந்த அந்த இன்டென்ஷன் வரணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஓகே, அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மேஷராசி நேயர்களுக்கு நல்ல உழைக்கிறதுக்கு உண்டான தருணம். உழைச்சி ஒரு நாளில் என்னன்னு உங்களுக்கு தோணும், பேஸ்மெண்ட் போட்டு வைங்க, நல்லாயிருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா உழைச்சி எல்லாருக்கிட்டையும் பாராட்டு பெறுவாங்க, எல்லாரும் பாராட்டு. மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கான்ஃபிடென்ட்னு வேகமாக இருப்பாங்க, கூர்ந்து ஆராய்வாங்க. புலிப்பாணி சொல்வார், கூர்ந்து ஆராய்ந்து பலஞ்சொல்லு பெண்ணே. கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லிடுவார். அதனால நீ கூர்ந்து ஆராயின்னுவார், விவேகமாக இரு. விவேகத்துக்கு அடுத்த ஒரு வார்த்தை அதை போடலாம், கூர்ந்து ஆராய்ந்து. அவங்க ஒர்க்கில் எல்லாத்தையும் கரெக்டாக இன்றைக்கி பார்ப்பாங்க. கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனம் தரக்கும், இதுதான் வெறும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். தனம் இன்றைக்கு தேடி வரும். ஓகே. சிம்மராசி நேயர்கள் பார்த்தா இலக்கம். நான் நீ பார்த்துட்டு அப்படியே நின்று கொடுத்துட்டு வந்தேன் இல்லையா, அந்த மாதிரி. யாரோ உங்களுக்கு கண்ணுக்கு இன்னைக்கு தெரிய வைப்பார் சந்திரன், குரு, சனி பகவான். அப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சவொடனே அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது ஏதாவது செய்யும். கன்னிராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நற்செயல், நல்ல விஷயங்களை செய்வாங்க. அமையணுங்க, எல்லாமே அமையணும். சும்மா நம்ம போய் செய்யணும்னா செஞ்சிட முடியாது. இந்த மாதிரி சூழல் அமையணும். சூழல் இன்னைக்கு அமையும் அவங்களுக்கு. கன்னிராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களுக்கு எல்லாரும் இன்னைக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் பண்ணுவாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். செகண்ட் ஒப்பீனியனில் பேசுங்க, ஃபஸ்ட்டு தோன்றதில் பேசாதீங்க. செகண்ட் ஒப்பீனியனில் பேசுங்க, தொல்லையிலேருந்து வெளியில் வந்துடலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாசம் நிறைந்தன. மனைவி, மக்கள், அதிகாரிங்கிட்ட, நண்பர்கள்கிட்ட அன்பாக பணிவாக நடந்துப்பாங்க, நல்லாயிருக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊக்கம் நிறைந்த நாள். எல்லாரும் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி தூக்கி விடுவோம், கண்டிப்பாக சக்ஸஸ். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப செலவுன்னு வருது. நிறைய செலவு பண்ணுறோம், தண்ட செலவு, அந்த செலவு, இந்த செலவு. சுப செலவு, சுப செலவு. நான் துணி எடுக்கிறது பெரிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ வருட பலன் சொல்லும் போது சுப செலவுன்னு சொன்னால் கல்யாணம் பண்ணுவோம், வீடு கட்டுவோம், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு நாள் அடிப்படையில் பார்த்தோம்னா சுப செலவுனா என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு.
கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆதாயம் தரக்கூடிய நாள், பெனிஃபிட்ஸ் எல்லார்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கும். மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவு இருக்குதே, தண்டமாக்காதீங்க, சுபமாக மாற்ற முடியும். நீங்கள் யாருக்காவது ஏதாவது டீ பேமெண்ட் பண்ணுங்க, அது சுப செலவாகிடும். இல்லைன்னா எங்கன்னா மாட்டின்னு ஏதாவது ஃபைன் கட்டிட்டு வர வேண்டியது தான். அது கூட ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்கள். எனவே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கணும்னு உங்களிடம் கேட்டுக்கிறேன். கரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வனிசை பத்திரை, முன்னாடி ஒரு 6 மணி 5 7 மணி வரைக்கும் வனிசை, அதுக்கப்புறம் பத்திரை. இந்த கர்ணாதிபதி உள்ளவங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், வரும் கரணம் எந்த கரணத்தில் பிறந்தீங்கன்னு. ரொம்ப பெரிய விஷயங்க கரணம். அவங்கள நினச்சி வழக்கு போடுங்க, நல்லது நடக்கும். எல்லாரும் நம்மக்கிட்ட உண்மையாக நடந்துக்கணும், நம்மளும் உண்மையாக இருக்கணும், ட்ரூத்தாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் இருக்கிறாங்களா என்னன்னு பார்த்தா தெரியல. ஆனால் இவங்க இதெல்லாம் எங்கே போய் தேடுறாங்கன்னா, இயேசுக்கிட்ட போய் தேடுறது, புத்தர்கிட்ட போய் தேடுறது, கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் தேடுறது, கடவுள்கிட்ட போய் நின்று உண்மையை தேடுறது. அவங்க எப்படி கொடுக்க முடியாது? உன்னோட கண்ட்ரோலில் இருக்குது. அது அவங்களோட கண்ட்ரோலில் சில விஷயங்கள் இருக்குது, இல்லைன்னா நான் சொல்ல வரல, கடவுள் கண்ட்ரோலில். பட் நீ உண்மையை ட்ரூத்தை தேடி போகிற, ட்ரூத் உன்னை தேடி வரணும்னா கடவுள்கிட்ட போய் நின்று எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்போ எப்படி தான் அறியறது? நீ உங்ககிட்ட தான் அதை பார்க்கணும், நீ தனிமையில் அதை சந்திக்கணும். ஏன் சொல்லு, அந்த உண்மையே நீ தான். ஃபஸ்ட்டு நீ உங்ககிட்டருந்து ஆரம்பிக்கணும். எனிமே ஸோ தனிமையில் அந்த உண்மையை நீங்கள் தேடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கடவுளிடம் அதை பெற முடியாது, உங்களிடமே நீங்கள் பெற வேண்டியக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் என்னன்னா உண்மைதான். வாழ்த்துக்கள். ஆயுஷ்மான் பவ.